ஹலோ, வணக்கம் அனைவருக்கும். நீங்கள் கேட்ட மாதிரி 10th கிளாஸுக்குள்ளே நாம் போவோம். சரிங்களா? இந்த 10th கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுங்க, இதுக்கு முன்னாடி ஒரு 10th கிளாஸ் சொல்லியிருக்கேன். டென்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு, அதாவது எந்த டென்ஸ் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் அது. சரியா? டென்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் அது எந்த டென்ஸு, ஹேஸ் பிளஸ் V3 வந்துச்சுன்னா எந்த டென்ஸு, ஹேஸ் பிளஸ் பீன் பிளஸ் V3 வந்துச்சுன்னா எந்த டென்ஸு அப்படின்னு ஜஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ அந்த கதையை என்ன பண்ணிடுங்க, மறக்காமல் போய் பார்த்துருங்க. முன்னாடி இருக்கிற டென்ஸ் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. சரியா? பழைய கொஸ்டின் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். பழைய கொஸ்டின்ல இருந்து வரிசையாக போவோம். சரிங்களா? ஆக்சுவலாக நாம் படிக்க வேண்டிய 12 டென்ஸ் கிடையாது, 12 டென்ஸ் தேவைப்படாது. எதெல்லாம் தேவையோ அந்த டென்ஸ் மட்டும் படிப்போம். ஏன்னா 10th கிளாஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி வண்டியாக போகும். 12 டென்ஸே 3 மணி நேரத்துக்கு போகும். ஸோ அவ்வளோ தூரம் நம்ம படிக்க வேண்டாம், அவ்வளோ டீட்டெயிலாக படிக்க வேண்டாம். ஓல்டு கொஸ்டின்ல என்ன இருக்குதோ அதை மட்டும் படிச்சிருவோம். டீட்டெயிலாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பேங்கிங் சேனல் ஒன்று இருக்குது. பேங்கிங் சேனலில் என்ன பண்ணியிருக்கேன், இது போட்டிருக்கேன். அப்போ அந்த டென்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதில் பார்க்கணுன்னா, டீட்டெயிலாக நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி. அப்புறம் பர்சனலாக டவுட்டு கேட்கணும் அப்படின்னா டவுட்டு கேளுங்க. சரிங்களா? கீழே கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்டுக்கு ரிப்ளை என்னால் பண்ண முடியல, கமெண்ட் ரிப்ளை இனிமேல் நான் பண்ணுறேன். சரிங்களா? அதையும் தாண்டி பர்சனலாக இது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக தான் கிளாஸுக்கு வரணும். சரிங்களா? இல்லைன்னா நான் மேனேஜ்மெண்ட்டை பேசிட்டு என்னுடைய நம்பரை வந்துட்டு போட முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு என் நம்பரை வந்து நான் போட்டுடுறேன். நீங்கள் அதில் கூட டவுட் அனுப்புங்க. முடிஞ்ச அளவுக்கு டைம் கிடைக்கும் போது நான் என்ன பண்ணுறேன், கிளியர் பண்ணுறேன். சரியா? சார்கிட்ட பேசிட்டு நம்பர் அப்படி போட முடியாது, போடக்கூடாது. ஸோ சார்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு. பர்சனலாக டவுட் கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா தெளிவாகும். ஸோ அது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி, கொஸ்டின் போயிருவோமா? கொஸ்டின் எப்படி கேட்குறாங்கன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஐடென்டிஃபை த டென்ஸ் ஃபார்ம். என்ன டென்ஸ்னு கண்டுபிடிச்சா போதும். சரியா? என்ன டென்ஸ் கண்டுபிடிச்சா போதும். ஹி ஹேஸ் ஜஸ்ட் கான் அவுட். ஹி ஹேஸ் ஜஸ்ட் கான் அவுட். சரி, நல்லா புரிஞ்சுக்கணும். சென்டென்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. he is definitely coming home. He is definitely coming home. இப்படி இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். verb எது அப்படின்னு கேட்டா is coming. is மட்டும் இல்லை, is coming. அப்ப டெஃபினெட்லி என்னதுன்னா adverb. வேர்புக்கு நடுவுல adverb சில நேரம் எழுதியிருப்போம். இதை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? verb இதுதான், is coming. is comingனா present continuous tense. adverb வேர்புக்கு நடுவுல எழுதுவாங்க சில நேரம். சரியா? ஓகே. அதே மாதிரி இங்க ஹேஸுக்கு பின்னாடி V3 வரும். இந்த இருக்கு, has gone out when. justங்கிறது adverb. justங்கிறது adverb. சரியா? has gone present perfect. hasக்கு பின்னாடி V3 வந்துச்சுன்னா அது present perfect. முந்தின கிளாஸ் சொல்லியிருக்கேன், அதை கொஞ்சம் மறக்காம பார்த்துருங்க. 5 விஷயம் சொல்லியிருப்பேன். V1 present, V2 past, will plus V1 future, have verbs, has, have, had. இதுக்கு பின்னாடி V3 தான் வரும், அதுக்கு பேர் perfect. be verbs, be verbs, is, are, was, were, be, being, been. பின்னாடி V1 ing தான் வரும், பேரு continuous. இந்த டப்பா இப்படி போட்டோம், இங்கேருந்து இப்படி போட்டு வட்டம் போட்டு இங்கேருந்து இப்படி போட்டு, அதுல தான் முழு வித்தையுமே இருக்கு. சரியா? ரைட். அடுத்து எந்த டென்ஸ் போடணும்? பிரசன்ட் ப்ராக்ரெசிவ் டென்ஸ். பிரசன்ட் ப்ராக்ரெசிவ் டென்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் பிரசன்ட் ப்ராக்ரெசிவ் டென்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இதை எப்படி எழுதணும்? பிரசன்ட் கண்டினியூஸ்ல எழுதணும். இது பாஸ்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் இது வராது. has been expecting. hasக்கு பின்னாடி V3, be verb பின்னாடி V1 ing. hasக்கு பின்னாடி V3, be verb பின்னாடி V1 ing. ஸோ hasக்கு பின்னாடி V3 னா perfect, be verb பின்னாடி V1 ing னா continuous. has இருக்குது, அதனால present perfect continuous. has been expectingங்கிறது present perfect continuous. அடுத்தது இஸ் எக்ஸ்பெக்டிங். இதுதான் என்னது? பிரசன்ட் கண்டினியூஸ்.
பி வேர்ப் பின்னாடி V1 ing, இது ப்ரெசன்ட் டென்ஸ். வாஸ்னா V2 பாஸ்ட் டென்ஸ் அந்த இதுல இருக்கு. சரியா? would be expecting, இதுக்கு டென்ஸ் எல்லாம் கிடையாது, டென்ஸ் கிடையாது. ஏன்னா will பிளஸ் பி பிளஸ் V1 ing இதுதான் இருக்குது, would-க்கு கிடையாது, டென்ஸ் கிடையாது. சரியா? டென்ஸ் அதுக்கு என்ன கிடையாது, என்ன என்ன இதுன்னா கிடையாது. அதாவது டென்ஸ் டேபிள்ல வில்லு தான் இருக்கும், would இருக்காது. would, can, could, shall, should, may, might, must இதுக்கெல்லாம் டென்ஸ் கிடையாது. சரியா? டென்ஸ் கிடையாது. ரைட். அடுத்து பாஸ்ட் ப்ராக்ரசிவ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல எழுதணும். இது என்னது? பாஸ்ட். இது என்னதுன்னு பார்ப்போம். சரிங்களா? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நம்ம எழுதணும். had been absenting, பி verb பின்னாடி V1 ing வேறு கண்டினியூஸ், hadக்கு பின்னாடி V3 பர்ஃபெக்ட். hadனா வந்துட்டு பாஸ்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இது நம்மளுக்கு பாஸ்ட் கண்டினியூஸ்ல எழுதணும். ரைட். இது present perfect continuous, has been absenting, present perfect continuous. is absenting na present continuous, was absenting na past continuous. அப்போ past continuous தான் கேக்குறாங்க, இதுதான் ஆன்சர். சரியா? ரைட். அடுத்தது மேட்ச் பண்ணணும். ரஞ்சித் காட் அவுட் ஆஃப் டாக்ஸி, இது போடலாம். ரஞ்சித் காட் அவுட் ஆஃப் த டாக்ஸி போடலாம். இல்லை ரஞ்சித் காட் ஆன் ஹார்ஸ் பேக் டு கேதார்நாத், கேதார்நாத்துக்கு குதிரை முதுகு மேலே ஏறி போனா அப்படின்னு. இப்போ இது ரெண்டு ஆப்ஷன் போடலாம். ரைட். 3, 4 தான் இருக்குது, போட முடியாது. அடுத்தது பார்ப்போம். ப்ரைஸஸ் ரிவிஷன். ப்ரைஸ் வந்து ஏறிடுச்சு, ப்ரைஸஸ்லாம் ஏறிடுச்சு, 10% ஏறிடுச்சு, இப்படி சொல்லலாம். அப்படிதானே? செகண்டுக்கு 1 வரும். அப்போ இது ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு, இல்ல இது ஆன்சரா இருக்க வாய்ப்பு. அடுத்தது he went, இங்க பாருங்க, he went about you அப்படிங்கிறது வராது. சரியா? he went on horseback to கேதார்நாத் தான் வரும். தேர்ட் ஒன்னுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் தான் ஆன்சர் அப்படின்னா இதுதான் ஆன்சர். அப்போ ரஞ்சித் காட் அவுட் ஆஃப் டாக்ஸி, prices have risen by 10%. He went on horseback to Kedarnath. We were talking about you. Sentence பிடிக்கனா பிடிக்கலாம். got தான் verb. out, outங்கிறது adverb. got where, out. of preposition, taxi prepositional object. அப்போ prices have risen by 10% have risen the verb. present perfect tense. prices plural, அதனால have போட்டிருக்கோம். இது subject, இது verb. by preposition, 10%ங்கிறது prepositional object. அடுத்து he subject, went verb, wentங்கிறது past tense, on preposition, horseback prepositional object, to preposition, கேதார்நாத் prepositional object. அது we were talking, we subject, were talking verb, about preposition, you prepositional object. ரைட்டா? சரி, ஆன்சர் இதுதான், ஈஸியாக போட்டுக்கலாம். அடுத்து இஃப் கண்டிஷனல்ஸ். போன கிளாஸ்ல நீங்க பார்த்துருக்கணும், இஃப் கண்டிஷனல்ஸ் போட்டிருந்தேன், அது தயவு செஞ்சு பார்த்துருங்க. சரியா? இப்போ இங்க பாருங்களேன், ஸ்டார்ட்ஸ் இருக்குது, ஸ்டார்ட்ஸ் இருக்குது, ஸ்டார்ட்ஸ் இருக்கு. இந்த இருக்கு இஃப் கண்டிஷனல். இஃப்க்கு பின்னாடி V1 வந்துச்சுன்னா பின்னாடி will plus V1, அப்படித்தானே? இங்க பாருங்களேன், இஃப்க்கு பின்னாடி V1, இஃப் he ஸ்டார்ட்ஸ்னு போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு போட்டுட்டோம் அப்படின்னா முன்னாடி என்ன பண்ணும்? will plus V1, will catch, or will catch the bus if he starts early. அப்போ இது வராது, இது வராது. he will catch the bus if he starts early. சரி, இப்போ கேள்வி கேட்கேன், V2 வந்துச்சுன்னா என்ன வரும்? would plus V1, அப்படிதானே? would plus V1 ஆகும். அப்ப எப்படி எழுதுவோம்? he would catch the bus. நல்லா புரிஞ்சுக்குங்க, இதுதான் if class. if class பின்னாடி இருக்கு, முன்னாடியும் இருக்கலாம், பின்னாடியும் இருக்கலாம். சரியா? he would catch the bus if he started early. if he started early. சரி, he would catch the bus if he started early. அடுத்தது பாருங்களேன்,
ஆப்ஷன் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எலிமினேட் பண்ணிடுறேன். ஆப்ஷன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணிடுறேன். மீனிங் புரிஞ்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் வீக் இருக்கு. நெக்ஸ்ட் வீக் அப்படின்னாலே ஃபியூச்சர். நெக்ஸ்ட் வீக்னாலே என்னது? ஃபியூச்சர். சரியா? அப்படின்னா இது வராது, ஏன்னா இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ், இது வராது. நெக்ஸ்ட் வீக்னாலே ஃபியூச்சர். சரி, அப்ப இது வில் பி நாட் ஃபங்க்ஷன், இது வருமா? will be not function, இது வருமா அப்படின்னா ஃபங்க்ஷனுங்கிறது v1, bங்கிறது v1, வில்லுக்கு பின்னாடி v1 வரும், b வேர்புக்கு பின்னாடி ஒன்று v1 ing வரணும் இல்லை v3 வரணும். will be not function வராது. எப்படி வரலாம் அப்படின்னா will be not functioning அப்படின்னு வரலாம். will be not functioning அப்படின்னு வரலாம், இல்லை will be not functioned வரலாம். b வேர்புக்கு பின்னாடி ஒன்று v1 ing போடலாம் இல்லை v3 போடலாம். will be not functioned அப்படின்னு v3 போடலாம். சரியா? அப்போ b வேர்புக்கு பின்னாடி v1 ing இல்லை b வேர்புக்கு பின்னாடி v3, இது ரெண்டுல ஒன்று தான் போட முடியும். will be not function வராது. இது பாசிவ் வாய்ஸ். will be not functionedனா பாசிவ் வாய்ஸ். ஏன்னா b வேர்ப் பின்னாடி v3 வந்திருக்கு. பழைய கிளாஸை தயவு செஞ்சு பார்த்துட்டு வந்துருங்க, ஜம்ப் பண்ணிடாதீங்க கிளாஸ். சரியா? இது will be not functioningனா இது ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஃபியூச்சர்ல ஒரு ஆக்ஷன் எப்படி நடக்குது? கண்டினியூஸா நடக்குது. சரி, கண்டினியூஸ் டென்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா இது பாஸ்ட், இது ப்ரெசன்ட், இப்படிதானே வரும். பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் இப்படி இருக்குது. ஃபியூச்சர்ல என்ன ஆகுது? ஒரு டைம் பீரியட்ல ஆரம்பிச்சு கொஞ்சம் டைம் பீரியட் கண்டினியூ ஆகி ஒரு டைம் பீரியட்ல முடியுது. இதுதான் கண்டினியூஸ் டென்ஸ். சரியா? கண்டினியூஸ்னால என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல ஆரம்பிக்கும், கொஞ்ச நேரத்துக்கு கண்டினியூ ஆகும், இன்னொரு இடத்துல முடிஞ்சிடும். ஆரம்பிக்கும், தொடர்ந்து போகும், முடிஞ்சிடும். புரியுதா? ஆரம்பிக்கும், தொடர்ந்து கொஞ்ச நேரத்துக்கு போகும், அது கண்டினியூ ஆகும், தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும், அப்புறம் ஒரு இடத்துல முடிஞ்சிடும். இதுதான் கண்டினியூஸ்னு அர்த்தம். செய்து கொண்டு இருக்கிறான், நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன், ஐ ஆம் ஈட்டிங் அப்படின்னு என்ன அர்த்தம்? சாப்பிட ஆரம்பிச்சு சாப்பாடை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன், சாப்பாடை என்ன பண்ணுவேன்? முடிப்பேன் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்ப கண்டினியூஸ் டென்ஸ்னாலே ஸ்டார்ட் ஆகும், கண்டினியூ ஆகும், எண்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகுது, கண்டினியூ ஆகுது, கொஞ்ச நேரத்துக்கு கண்டினியூ ஆகுறது தெளிவா தெரியும், அப்புறம் என்ன ஆகுது? எண்ட் ஆகுது. இதுதான் கண்டினியூஸ் டென்ஸ்னாலே. கண்டினியூஸ்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். சரியா? இந்த வித்தையை எதுக்கு நாம படிக்கிறோம் அப்படின்னா, இங்க வாங்க, நெக்ஸ்ட் வீக்ல ஃபியூச்சர்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன பண்ணிட்டானுங்க அப்படின்னா இதுவும் ஃபியூச்சர் தான், சிம்பிள் ஃபியூச்சர். இது வராது, வில் பி நாட் ஃபங்க்ஷன் வராது. இப்போ தான் பார்த்தோம். வில் நாட் பி ஃபங்க்ஷனிங், இதுவும் வில்லுக்கு பின்னாடி v1. நாட்டை எப்பவுமே விட்டுருங்க, டப்பா போடும்போது நாட்டை விட்டுருங்க. நாட்டுனா ஆக்ஷன் நடக்கலைன்னு காமிக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. சரியா? ஆக்ஷன் நடக்கலை அப்படின்னு காமிக்கிறது. வில்லுக்கு பின்னாடி v1, v பின்னாடி v1 ing, அப்போ இது கண்டினியூஸ். வில்லுக்கு பின்னாடி v1னா ஃபியூச்சர், v பின்னாடி v1 ingனா கண்டினியூஸ். இது ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஃபியூச்சர் கண்டினியூஸ், இது சிம்பிள் ஃபியூச்சர். ரைட். நெக்ஸ்ட் வீக் வச்சு நாம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? நெக்ஸ்ட் வீக் வச்சு என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ஃபியூச்சர்னு கண்டுபிடிச்சிட்டோம். சிம்பிள் ஃபியூச்சரா ஃபியூச்சர் கண்டினியூஸ்? சிம்பிள் ஃபியூச்சரா ஃபியூச்சர் கண்டினியூஸ்? எப்படி போடுறது? இங்க பாருங்க, நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டே, பிரசன்ட், சாரி இது பாஸ்ட், இது பிரசன்ட், இது ஃபியூச்சர். நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டே, நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டே அதுல இருந்து எது வரைக்கும்? நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டேல இருந்து எது வரைக்கும்?
நெக்ஸ்ட் வீக்கு ஃப்ரைடே வரைக்கும், டியூஸ்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும், டியூஸ்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும். சரியா? டியூஸ்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும். அப்போ ஃபியூச்சர்ல ஒரு இடத்துல ஆரம்பிக்குது, டியூஸ்டே டு ஃப்ரைடே. டியூஸ்டேல இருந்து, அப்போ டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே 4 நாள். ஒரு நாள்ல ஆரம்பிக்குது, வெனஸ்டே தர்ஸ்டே கண்டினியூ ஆகுது, ஃப்ரைடே எண்ட் ஆகுது. அப்போ ஆரம்பிக்குது, கண்டினியூ ஆகுது, எண்ட் ஆகுது. இந்த இடத்துல கண்டினியூஸ் டென்ஸ் தான் போடணும். ஏன்னா என்ன ஆகுது, ஒரு லாங்கர் டைம் பீரியட், ஒரு லாங்கான ஒரு டைம் பீரியடுக்கு என்ன ஆகுது, ஆக்ஷன் கண்டினியூ ஆகுது. ஸோ ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது, கண்டினியூ ஆகுது, எண்ட் ஆகுது. அதனால கண்டிப்பா நீங்க ஃபியூச்சர் கண்டினியூஸ் தான் போடணும். என்ன போடக்கூடாது, சிம்பிள் ஃபியூச்சர் போடக்கூடாது. சிம்பிள் ஃபியூச்சர் எப்போ போடணும்னா, ஐ வில் நாட் டீச் டுமாரோ. நான் நாளைக்கு என்ன பண்ண மாட்டேன், டீச் பண்ண மாட்டேன். இது ஒரு சிம்பிளான ஆக்ஷன், ஒரு டைம் நடக்கக்கூடிய ஆக்ஷன். சரிங்களா? இது ஆரம்பிச்சு கண்டினியூ ஆகி எண்ட் ஆகிற கதையே கிடையாது. சரிங்களா? ஜஸ்ட் ஒன் டைம் ஆக்ஷன். ஆனா இங்க அப்படி கிடையாது. ஒரு டைம் பீரியட்ல ஆரம்பிக்குது, கொஞ்ச நேரம் கண்டினியூ ஆகுது. ஒரு பர்டிகுலர் டியூரேஷனுக்கு என்ன ஆகணும், ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு, காலகட்டத்துக்கு அது கண்டினியூ ஆகணும். அது தெளிவா நம்மளுக்கு தெரியணும். சரியா? அதுக்கு தான் கண்டினியூஸ் டென்ஸ் போடுவோம். ஸோ இங்க இடத்துல கண்டினியூ ஆகுதுன்னு தெளிவா சொல்லிட்டாங்க, டியூஸ்டே டு ஃப்ரைடே. ஸோ வில் நாட் பி ஃபங்க்ஷனிங். சரி, அடுத்து the queen bee with her workers dash over the hive. the queen bee with her workers. சரி, இங்க verb வந்துருச்சு. இங்க சப்ஜெக்ட் எதுனா with preposition, workersங்கிறது prepositional object. ஹெர்னா அவளுடைய, உடைய சப்ஜெக்டிவ் இருக்கு. சரியா? தெரியல என்னாலும் பரவாயில்ல, ஒர்க்கர்ஸ்ங்கிறது ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். சரியா? ஒர்க்கர்ஸ்ங்கிறது ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். என்ன மீனிங் புரிஞ்சுக்கங்க. குவீன் பி அவளுடைய ஒர்க்கர்ஸ் உடன், அவளுடைய ஒர்க்கர்ஸ் உடன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒர்க்கர்ஸ் ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். ரைட்டா? குவீன் பி தான் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் சிங்குலர், வேர்பு சிங்குலர் போடணும். preside plural வராது, are presiding plural வராது, have been presiding plural வராது, presides singular. presides என்னது, singular. அதுதான் ஆன்சர். சரியா? அதுதான் ஆன்சர். ரைட். அடுத்த கொஸ்டின், find the suitable verb for the sentence from the options given below. Sentence வாசிப்போம். The street dog dash a small boy 10 minutes ago. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா past tense. முன்னாடி நடந்தது தெரியும் நம்மளுக்கு past tenseங்கிறது. சரியா? அப்போ bites போடக்கூடாது. bite, bites இது ரெண்டும் V1, bit V2, bitten V3. சரியா? அப்ப இங்க past tense போடணும்னா V2 போடணும், bit போடணும். சரியா? bit போடணும். has bitten னா present perfect. I am tired of waiting, I am tired of waiting னு ஒருத்தர் டயர்ட் ஆயிட்டாரு அந்த கொஸ்டின் கேட்டு. ஆன்சர் சொல்லியிருப்பேன்னு நினைச்சேன். சரி, ஆஃப் ப்ரிப்போஷன் வெயிட்டிங்கிறது ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். அப்படின்னா வெயிட்டிங்கிறது V1 ING as noun gerund. சரியா? V1 ING as noun gerund. இப்போ நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க, கீழே கமெண்ட் பண்ண போறீங்க, வாஸ் பிட்டன் ஏன் போடக்கூடாது. The street dog was bitten a small boy 10 minutes ago அப்படின்னு ஏன் போடக்கூடாதுன்னு கமெண்ட் பண்ண போறீங்க. ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் கன்ஃபார்மா வாஸ் பிட்டன் போடக்கூடாது ஏன் அப்படின்னு கமெண்ட் பண்ண போறீங்க. சரியா? ஆன்சருங்கிறது பிட். அடுத்தது லலிதா ஹேஸ், ஹேஸுக்கு பின்னாடி V3 தான் வரும். டுக்கு சாரி டேக், டேக்ஸ் V1, took V2, taken V3. அப்ப ஹேஸ்க்கு பின்னாடி V3 தான் வரும். has taken. சரியா? has taken. சரி, இப்போ இந்த கொஸ்டின் இருக்கட்டும், முக்கியமான கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின், அது இருக்கட்டும். சரியா? அடுத்து இங்க பாருங்க, ஐடென்டிஃபை த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த டென்ஸ் கேட்டிருக்காங்க, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் கேட்டிருக்காங்க. had plus
V3 தான் past perfect tense. இது simple past tense. Rajesh entered the school, simple past tense. We called them back, simple past tense. The rain had stopped. Had பின்னாடி V3. அதுதான் என்னதுன்னா past perfect tense. ரைட். அடுத்து வந்துருச்சு நம்மளுடைய கதை வந்துருச்சு. கொஞ்சம் கொஸ்டின் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம திரும்ப மேலே போவோம். சரியா? த கவர்னர் டேஷ் த மீட்டிங் லாஸ்ட். த கவர்னர், இந்த கொஸ்டின் முடிச்சுட்டு மேலே போவோம். த கவர்னர் டேஷ் த மீட்டிங் லாஸ்ட் வீக் பாஸ்ட் டென்ஸ். இப்போ கன்வீன்டு த மீட்டிங் லாஸ்ட் வீக், இது ப்ரெசன்ட் டென்ஸ், இது வராது. இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், இதுவும் வராது. வாஸ் கன்வீன்டுனா கூட்டுறது, எல்லாரையும் கூட்டுறது, கேதர் பண்றது அப்படிங்கிற மாதிரி, இல்லை எல்லாரையும் மீட்டிங்க்கு வர சொல்றது, சம்மன் பண்றது அப்படின்னு அர்த்தம். வாஸ் கன்வீன்டுனா பி வேர்பு பிளஸ் V3. இது பாஸ்ட் டென்ஸ், ஆனா பாசிவ் வாய்ஸ். பாஸ்ட் டென்ஸ் ஆனா இது எந்த வாய்ஸ்னா பாசிவ் வாய்ஸ். பாஸ்ட் டென்ஸ் பாசிவ் வாய்ஸ். கன்வீனரா? ஓகே, கன்வீனர் அதாவது கூப்பிடுறவர், கேதர் பண்றவர். ரைட். அப்போ இங்க பாசிவ் வாய்ஸ் போட்டோன்னு வச்சுக்கிறோம். பாசிவ் வாய்ஸ் போட்டுட்டோன்னு வச்சுக்கிறோம். வாய்ஸ் கன்வீன் தான் போடுவோம்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? பாசிவ் வாய்ஸ் போட்டா ஆக்ஷனை செய்யறவர் சப்ஜெக்ட்ல இருக்க கூடாது சொல்லியிருக்கேன். ஆக்ஷனை செய்யறவர் சப்ஜெக்ட்ல இருந்தா அது ஆக்டிவ் வாய்ஸ். ஆக்ஷனை செய்யறவர் சப்ஜெக்ட்ல இல்லைன்னா அது பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. வாஸ் கன்வீன்ட் பாசிவ் வாய்ஸ் போட்டோம்னா ஆக்ஷனை செய்யறவர் சப்ஜெக்ட்ல இருக்க கூடாது. சரியா? அப்போ கன்வீன் பண்றது, கேதர் பண்ற ஆக்ஷனை பண்றது யாரு தான்னா கன்வீனர் தான். வாஸ் கன்வீன்ட் நம்ம போட்டுட்டோம்னு வச்சுக்கிடுவோம். சரியா? பாசிவ் வாய்ஸ் போட்டுட்டோம், அப்ப டூவர் சப்ஜெக்ட்ல இருக்க கூடாது. ஆனால் டூவர் சப்ஜெக்ட்ல தான் இருக்காங்க, அப்ப பாசிவ் வாய்ஸ் தப்பு. புரியுதா? வாஸ் கன்வீன்டுக்கு ஏன் தப்புன்னு சொல்றேன். இது பாஸ்ட் டென்ஸ் தான், ஆனா பாசிவ் வாய்ஸ்ல இருக்குது. பாசிவ் வாய்ஸ்ல இருந்தா டூவர் சப்ஜெக்ட்ல இருக்க கூடாது, ஆனா இருக்கிறாங்க. அதனால இந்த டேஷ்ல பாசிவ் வாய்ஸ் தப்பு. சரியா? சரி, ரைட். இப்போ கொஞ்சம் படிச்சுட்டு நம்ம இந்த படத்துக்கு வருவோம், கொஸ்டினுக்கு வருவோம். என்ன படிக்க போறோம் அப்படின்னா, முதல் டென்ஸான சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஆக்சுவலா நீங்க நினைக்கிற மாதிரி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் கிடையாது. அதாவது கஷ்டம் கிடையாது, ஈஸி தான். ஆனா கொஞ்சம் வித்தியாசமா நம்ம படிக்க போறோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க. இது பேர் ப்ரெசன்ட் இன்டெஃபினிட் டென்ஸ்னு சொல்லுவாங்க. பேரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திடீர்னு ஆப்பு வச்சிருவாங்க பேர்ல. ப்ரெசன்ட் இன்டெஃபினிட் டென்ஸ். ப்ரெசன்ட் இன்டெஃபினிட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால என்னதுன்னா பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் மூணுலையுமே அந்த ஆக்ஷன் நடக்கும். அந்த ஆக்ஷன் எப்போ நடக்கும்? பாஸ்ட்லையும் நடந்திருக்கும், பாஸ்ட்லையும் உண்மையா இருந்திருக்கும். ப்ரெசன்ட்லையும் நடந்திருக்கும், ப்ரெசன்ட்ல உண்மையா இருந்திருக்கும். ஃபியூச்சர்லையும் உண்மையா இருக்கும், ஃபியூச்சர்லையும் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அப்படின்னு எந்த டென்ஸ்ல போடணும்? நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் போடுவோம். The sun rose in the east அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ்லயோ, the sun will rise in the east அப்படின்னு ஃபியூச்சர்லயோ போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது அப்படின்னா, இது எப்ப நடக்குது? நேத்து நடந்துச்சு, இன்னைக்கு நடக்கு, நாளைக்கும் நடக்கும், நாளை கழிச்சும் நடக்கும், முந்தானயத்தும் நடந்துச்சு, போன வருஷமும் நடந்துச்சு, போன மாசமும் நடந்துச்சு. அப்ப இந்த விஷயம் பாஸ்ட்லையும் நடக்கும், ப்ரெசன்ட்லையும் நடக்கும், ஃபியூச்சர்லையும் நடக்கும். அப்போ அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். புரியுதா? அந்த விஷயம் எப்போ நடக்கும்? பாஸ்ட்லையும் நடக்கும், ப்ரெசன்ட்லையும் நடக்கும், ஃபியூச்சர்லையும் நடக்கும். அடுத்தது பாருங்க. He goes to school daily. இதுக்கு என்ன அர்த்தம்? பையன் நேற்று போனா, அதாவது கொரோனா டைமு, இந்த எக்ஸாம்பிள்லாம் எடுக்கக்கூடாது, எவனும் ஸ்கூலுக்கே போகிறது கிடையாது. இருந்தாலும் நம்ம எடுப்போம்.
நேத்து போனாப்புல இன்னைக்கு போறாரு, நாளைக்கும் போவார். டெய்லி போறான்னா என்ன அர்த்தம்? நேத்து போனா இன்னைக்கு போனா நாளைக்கும் போகும். திரும்ப திரும்ப அந்த ஆக்ஷன் என்ன ஆகும்னா, இன்னொரு ஆக்ஷன் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். எப்போ? ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல ஆக்ஷன் என்ன பண்ணுவாங்க? திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கேப் விட்டு விட்டு திரும்ப 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 அந்த ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப he goes to school regularly, சாரி he goes to school daily அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் போடணும். எந்த வார்த்தையை வச்சு? ஏன்னா இந்த வார்த்தை என்ன காமிக்குது? நேத்து, இன்னைக்கு, நாளை. இன்று, நேற்று, நாளை மூணுலையுமே நடக்கும் அப்படின்னு காமிக்குது. சரியா? he reads the newspaper regularly. நியூஸ்பேப்பரை எப்போ வாசிப்பான்? ரெகுலரா வாசிப்பான். நியூஸ்பேப்பரை ரெகுலரா வாசிப்பான். சரியா? ரெகுலரா வாசிப்பான் அப்படின்னா நேத்து, இன்னைக்கு, நாளைக்கு எப்பவுமே வாசிச்சுட்டே இருப்பாரு. இன்னைக்கு வாசிப்பாரு, முந்தா நேற்று வாசிச்சாரு, போன மாசம் வாசிச்சாரு, போன வாரம் வாசிச்சாரு, கொரோனாக்கு முன்னாடி வாசிச்சாரு, கொரோனாக்கு அப்புறம் வாசிப்பாரு. ஸோ இந்த டென்ஸ்ல இந்த இடத்துல என்ன போடுவோம்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் போடுவோம். எந்த வார்த்தையை வச்சு கண்டுபிடிக்கிறோம்? இதை வச்சு கண்டுபிடிக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் போடுறேன். ஆனஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. ஒரு ப்ராவர்ப், ஒரு தத்துவம். இது தத்துவம் நேத்தும் உண்மையாதான் இருந்துச்சு. ஆனஸ்டி தான் பெஸ்ட் பாலிசி. நேர்மை தான் எப்பவுமே கை கொடுக்கும். நேத்தும் உண்மைதான், இன்னைக்கும் உண்மைதான், நாளைக்கும் உண்மைதான். அப்போ நேர்மை தான் என்ன பண்ணும்? எப்பொழுதுமே நமக்கு கை கொடுக்கிற ஒரு விஷயம். இந்த விஷயம் நேற்று, இன்று, நாளை மூன்று டைம்லயுமே உண்மை. அதனாலதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அதனாலதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் போடும். சரியா? ரைட். இப்போ நம்மளுடைய கொஸ்டினுக்கு வரும். Fill in the blank with the correct option. The earth dash around the sun. The earth dash around the sun. earth சூரியனுக்கு சுத்தி போகுது. எப்போ போகுது? நேற்று போச்சு, இன்னைக்கு போச்சு, நாளைக்கு போச்சு, போய்கிட்டே இருக்க போகுது. அப்படித்தானே? அந்த ஆக்ஷன் எப்போ நடக்க போகுது? நேற்று நடந்துச்சு, இன்னைக்கு நடந்துச்சு, நாளைக்கு நடந்துச்சு, ரிப்பீட்டடா நடந்துட்டே இருக்க போகுது. அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். புரிஞ்சா? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் புரிஞ்சாமா? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இன்னும் ஒரே ஒரு டென்ஸ் பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் விட்டுருக்கோம். இங்கே ஒரு கொஸ்டின், இங்கே ஒரு கொஸ்டின், இங்கே ஒரு கொஸ்டின். இந்த 3 கொஸ்டினை இப்போ பார்க்க போகிறோம். கான்செப்டை படிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்க போகிறோம். ஒன்றா பார்த்து முடிச்சிருவோம். சரிங்களா? கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பார்த்து முடிச்சிருவோம். ஒரு ஆக்ஷன் படத்தை வரைவோமா? பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர். சரியா? நாம படிக்க போறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் படிச்சிருக்கோம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் படிப்போம், கூட சேர்ந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் படிப்போம். இந்த 3 டென்ஸும் முக்கியமானது. அதுக்கப்புறம் டென்ஸ் வேணும்னா நீங்க கேளுங்க, நம்ம எடுத்துருவோம். கொஸ்டின்ல இது வரைக்கும் கேட்ட கிடையாது மீதி டென்சஸ்லாம். சரியா? சரி. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? டென்ஸ் புரிஞ்சுக்கிங்க. அதாவது எப்படி சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கிங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பார்த்துக்கங்க. படத்தை பாருங்க. பாஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ப்ரெசன்ட் வரைக்கும் கண்டினியூ ஆகும். பாஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு
ப்ரெசன்ட் வரைக்கும் கண்டினியூ ஆகணும்னா அதுடைய பேர் தான் என்னது? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த இன்ஸ்டியூட்ல 2018 சேர்ந்தேன்னு வச்சுக்கணும். அப்ப நான் என்ன சொல்லுவேன்? ஐ ஹாவ் பீன் டீச்சிங் சின்ஸ் 2018. அப்படின்னா என்ன அர்த்தம்? சின்ஸ் 2018னா 2018ல இருந்து, இதில் இருந்து அப்படின்னு சொல்றது தான் இந்த சின்ஸ். 2018ல இருந்து அப்படின்னா 2018. இப்ப நான் இந்த சென்டென்ஸ் சொல்றேன்னு வச்சுக்கிறோம். 2021ல நம்ம இருக்கும். ப்ரெசன்ட் டென்ஸ் 2021ல இருக்கும். 2018ல இருந்து அப்படின்னா பாஸ்ட்ல இருந்து, 2018ல இருந்து ஆரம்பிச்சு 19, 20, 21 பாஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ப்ரெசன்ட் வரைக்கும் கண்டினியூ ஆகிறது பேரு தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்பனா ஐ ஹாவ் பீன் டீச்சிங் சின்ஸ் 2018 அப்படின்னு சொல்லணும். ஏன்? 2018ல ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? டீச் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். சரியா? இப்போ என்ன பண்ணல? நிப்பாட்டல, டீச் பண்ணிட்டே தான் இருக்கிறேன். அப்போ 2018ல இருந்து ஆரம்பிச்சு இதே இங்கிலீஷ் தான் டீச் பண்ணிட்டு இருக்கு. 2018ல இருந்து ஆரம்பிச்சு 2021 வரைக்கும் டீச் பண்ணிட்டு இருக்கிறேன். பாஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ப்ரெசன்ட் வரைக்கும் டீச் பண்ணிட்டு இருக்கிறேன். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க ஐ ஆம் டீச்சிங் போட்டா தப்பு. I am teaching since 2018 தப்பு. I was teaching since 2018 தப்பு. இதெல்லாம் தப்பு, தவறு. have been teaching தான் கரெக்ட். have been teaching 2018ல இருந்து இப்போ வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? டீச் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பாஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ப்ரெசன்ட் வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? டீச் பண்ணிட்டு இருக்கேன். சின்ஸ் 2011 2018 2018ல இருந்து மீனிங் புரிஞ்சுக்கணும். சரி, மீனிங் புரிஞ்சுக்குங்க. மீனிங் புரிஞ்சுக்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது. இங்க பாருங்க, we dash in this house since 2011. 2011ல இருந்து 2011ல இருந்து 2011ல இருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? 2011னா பாஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ப்ரெசன்ட் வரைக்கும் கண்டினியூ ஆகுது. 2011ல இருந்து நாங்க லிவ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஹாவ் பீன் லிவிங், பி வந்திருக்கு, அதனால ஹாவ் போட்டுருக்கோம். ஹாவ் பீன் லிவிங். சரியா? அடுத்தது விச்னா இந்த ஹவுஸ். இந்த விச்சுங்கிற வார்த்தை நான் சொல்லி கொடுக்கல. இந்த ஹவுஸ் வீடு எப்ப கட்டப்பட்டுச்சு? 2010ல கட்டப்பட்டுச்சு. ஸோ பாஸ்ட் டென்ஸ். வாஸ் பில்ட்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ். கட்டப்பட்டதுன்ட்டு பாசிவ் பாஸ்ட் டென்ஸ். பாசிவ் பாஸ்ட் டென்ஸ். இது கூட முக்கியம் இல்லை. இந்த படத்தை பார்த்துக்குங்க. ஹாஸ் பீன் லிவிங்கிறது ஏன் போடுறோம்? சின்ஸ் 2011 2011ல இருந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். 2011ல இருந்து. அடுத்து இந்த விஷயம் புரியலைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ் இன்னும் திரும்ப சொல்றேன். சரியா? 2001ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாஸ் பீன் ஒர்க்கிங். ஒரு விஷயம் பாஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ப்ரெசென்ட் வரைக்கும் கண்டினியூ ஆகுது. அதுதான் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இல்ல. பாஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ப்ரெசென்ட் வரைக்கும் கண்டினியூ ஆகுது. ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அடுத்து ஐ ஆம் ஸ்லீப்பி. நான் இப்போ எப்படி இருக்கேன்? தூக்க கலக்கத்துல இருக்கிறேன். ஏன்? ராத்திரி முழுக்க வேலை பார்த்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஐடிக்காரங்க சொல்லுவாங்க நான் தூக்க கலக்கத்துல இருக்கிறேன். ஏன்னா நான் பாஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ராத்திரி 10 மணில இருந்து ஆரம்பிச்சு இப்போ காலையில 6 மணி வரைக்கும் பாஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ப்ரெசன்ட் வரைக்கும் நான் ராத்திரி முழுக்க விடிய காலையில 6 மணி வரைக்கும் வச்சுக்கிறோம். பாஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு 10 மணில இருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இதான் வந்துட்டு ஆக்சுவலா 2019 கொஸ்டின். சரியா? 19 இந்த கொஸ்டினை கேட்டிருந்தாங்க. ஆல் நைட் ராத்திரி முழுக்க பாஸ்ட்ல ராத்திரியுடைய ஆரம்பத்துல இருந்து ராத்திரி முடிகிற வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? வேலை பார்த்துட்டு இருந்தேன். பாஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு என்ன பண்றேன்? ப்ரெசன்ட் வரைக்கும் என்ன பண்றேன்?
கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, இங்க எந்த டென்ஸ் போட்டிருக்காங்க? ப்ரெசன்ட் டென்ஸ் போட்டிருக்காங்க. ஐ ஆம் ஸ்லீப்பி, ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ எனக்கு எப்படி இருக்கு? தூக்க கலக்கத்துல இருக்கு. இப்போ தூக்க கலக்கத்துல இருக்கு. ஏன் தூக்க கலக்கத்துல இருக்கு தெரியுமா? பாஸ்ட்ல நான் வேலை பார்த்தேன். பாஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு பிரசன்ட் வரைக்கும் வேலை பார்த்தேன். அதனால எனக்கு தூக்க கலக்கத்துல இருக்கு. ஐ ஆம் ஸ்லீப்பிங்கிறது பிரசன்ட் டென்ஸ். அதுக்கு முன்னாடியே ஏதோ பண்ணிட்டான். பிரசன்ட்டுக்கு முன்னாடியே ஏதோ பண்ணிட்டான். என்ன பண்ணா? ராத்திரி முழுக்க வேலை பார்த்தான். பாஸ்ட்ல ராத்திரி முழுக்க வேலை பார்த்துருக்காப்ல. பாஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு எங்க வரைக்கும் போடணும்? பாஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு அவர் எப்போ வரைக்கும் வேலை பார்த்திருக்காரு? இப்ப தூக்க கலக்கம் வர்ற வரைக்கும் வேலை பார்த்திருக்காரு. பிரசன்ட் வரைக்கும் வேலை பார்த்திருக்காரு. பாஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு பிரசன்ட் வரைக்கும் பண்ணியிருக்காரு. அப்படி சொல்லலாம் தானே? பாஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு 10 மணில இருந்து ஆரம்பிச்சு காலைல 6 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு 6 மணிக்கு அவர் சொல்றாரு, எனக்கு தூக்க கலக்கமா இருக்கு, நான் ராத்திரி முழுக்க வேலை பார்த்து கொண்டு இருந்தேன் அப்படின்னா பாஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு பிரசன்ட் வரைக்கும் கண்டினியூ ஆகுது. ஸோ பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். have been working. சரியா? இந்த டென்ஸ் மட்டும் புரியலைன்னா சொல்லுங்க, திரும்ப நான் சொல்லி தர்றேன். அடுத்த கிளாஸ்ல சந்திக்கலாம். அடுத்த கிளாஸஸ் டென்சஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பொசிஷன்ஸ்க்கு வேணா போயிடுவோம். டென்சஸ் இது வரைக்கும் போதும். வேணா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அதை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு அடுத்த ப்ரிப்போஷன் கிளாஸுக்கு போயிடலாம். சரிங்களா? அடுத்த கிளாஸ்ல சந்திக்கலாம். நன்றி.